இந்த மனசு இந்த வயசுல மனசு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 100 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். இதை செய்யலாமா, இன்னைக்கு ஓபம் ஆயிடுவோமா, நாளைக்கு டான்ஸ் ஆயிடுவோமா, அதுக்கு அடுத்த நாள் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவோமா, அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், டீச்சர் ஆயிடுவோமா, அடுத்த நாள் என்ன ஆயிடும், பிரின்சிபல் ஆயிடுவோமா. பேசாம இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது பெட் சர்ஜரி பிடிச்சிருக்குங்க, மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் படிக்கலாம். சைக்கியாட்ரி படிக்கும் போது உள்ளே போர்ஷன் ரொம்ப கம்மியா சைக்கியாட்ரில தான் இருக்கு, அதுல எம்எஸ் படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் என்ன தோணும், லாஸ்டா ஓஜி படிக்கும் போது, ஓஜின்னு யாரும் படிக்கலன்னு நினைக்கிறேன், அது படிக்கும் போது தோணும், என்னடா இது டாக்டருக்கு ஈக்குவலா வேலை செய்யறோம். நமக்கு எப்போதுமே அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும்ல, நம்ம டாக்டருக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாக்டருக்கு ஈக்குவலா எல்லாமே பண்றோம், பேசாம ஓஜி படிச்சுட்டா என்ன அப்படின்னு மனசுல தோணும் நமக்கு இல்லையா. சரி, இந்த அடலசன்ட் பீரியட்ல இந்த மனசெல்லாம் அப்படி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களோட மனசெல்லாம் நேர்நிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த கல்வி. அதை முதல்ல நம்ம உணரணும். ஓகே, நேர்நிலைப்படுத்தி இந்த 21 வயசுல உன்னாலேயே உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான டெசிஷன் எடுக்க முடியாது.